நம்ம எல்லாருக்கும் கர்மா மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்காரு. அவர் யமதர்மனினுடைய ஒரு அசிஸ்டன்ட், உதவியாளர். இந்த உயிர் பிரிந்த பிறகு, உடலை விட்டு பிரிந்த பிறகு அங்கு நீதிக்காக காத்திருக்கும். அந்த இடத்தில் சித்திரகுப்தன் நம்முடைய பழைய ஏடுகளை எல்லாம் எடுத்து நாம செஞ்ச நன்மை தீமைகளை, பாவ புண்ணியங்களை எல்லாம் அப்படி அலசி ஆராய்ந்து பட்டியலிட்டு யமதர்மனிடம் சொல்லுவார். அதற்கேற்றாற்போல் நமக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது யார் அந்த சித்திரகுப்தன்? எங்கே இருந்து நம்முடைய எல்லாவற்றையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக இருந்து அந்த சித்திரகுப்தன் எப்படி கவனிக்கிறார் கண்ணும் கருத்துமா? அது கூட நாம செய்யற எந்த செயலுமே விடுபடாமல் இருக்கும். அணுவளவு கூட மாற்றமே இருக்காது. இம்மி அளவு மாற்றம் இல்லாமல் நாம் செய்த எல்லா பாவ புண்ணியங்களையும் எங்கிருந்து அந்த சித்திரகுப்தன் எழுதுகிறார்? எங்க இருக்கான்னு தெரியுங்களா? அந்த சித்திரகுப்தன் எங்கேயோ யமதர்மனிடத்தில் உதவியாளராக ஏதோ ஒரு லோகத்தில் இல்லை. ஒவ்வொருவருக்குள்ளும் சித்திரகுப்தன் இருக்கிறார். அவர் எத்தனை சித்திரகுப்தன் தெரியுமா? ஒரு சித்திரகுப்தன் இல்லை, ஒவ்வொருவருக்கும் 7 சித்திரகுப்தன் இருக்கிறார். இதை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார். ஒரு சித்திரகுப்தன் எங்கேயோ இருக்கான் இல்லப்பா, தப்பிக்கவே முடியாது. 24x7 மணி நேரமும் உங்களை தொடர்ந்து 7 கேமராவில் கவனிச்சிட்டு இருக்காரு. அதுவும் மிக ஒரு வலிமை மிகுந்த கேமரா, தப்பிக்கவே முடியாது என்று அந்த சித்திரகுப்தன் எங்க இருக்கார்? உடல் செல்களில் விரிவு சுருக்க பதிவாக அமைகிறது. நாம் செய்கின்ற எல்லாம் எண்ணம், சொல், செயல்களால் நாம் செய்கின்ற எல்லா வினைகளும் எல்லா கர்மங்களும் எப்படி ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா, உடல் செல்களில் விரிவு சுருக்க பதிவாக, உயிர் துகள்களில் சூக்கும பதிவாக, உயிரினுடைய வெளிப்பாடாகிய ஜீவகாந்தம், ஆற்றல் நிலை, அலை, அதில் பிரதிபலிப்பு பதிவாக, கருமையம் என்பது நம்முடைய ஆன்மா, அந்த ஆன்மாவில் தரப்பதிவாக, நம்முடைய வித்து, அந்த வித்துவில் மரபு பதிவாக, நம்முடைய மூளையில் நினைவு பதிவாக, இதையெல்லாம் கடந்து 7வது ஒரு பதிவு தப்பிக்கவே முடியாது. அதுதான் வான்காந்த களத்தில் சமுதாய பதிவாக அமைந்திருக்கிறது என்று 7 இடங்களில் நம்முடைய பதிவுகள் பதிவு செய்யப்படுகின்றன. எண்ணம், சொல், செயல் என்ற 3னாலும் நாம் இயற்றுகின்ற அத்தனை கர்மங்களும் 7 இடங்களில் சித்திரகுப்தன் இருந்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருந்து பதிவுகளை துல்லியமாக கண்ணும் கருத்துமாக பதிவு செய்கிறார். அதிலிருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. வாழ்க வளமுடன். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.